தமிழ் மொழி மிகவும் சிறப்பு வாய்ந்த மொழினும் பழமையான மொழினும் சொல்றோம். ஆனா எந்தெந்த சொற்கள்லாம் காலங்காலமா பயன்படுத்திட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியறது இல்ல. எந்த சொல்லலாம் தமிழ் சொல்லணும் நமக்கு தெரியறது இல்ல. நமக்கு கிடைத்த மிகவும் பழமையான தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்துல பயன்படுத்தப்பட்ட தமிழ் சொற்கள் இன்னைய வரைக்குமே பயன்பாட்டுல இருக்கு. இன்று ஒரு தமிழ் சொல்னு தொடர்ந்து தமிழ் சொல் பத்தி வீடியோ போடலான்னு இருக்கோம். இது தமிழ் மொழியோட தொன்மைய பத்தியும் ஆழத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க உதவியா இருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு பார்க்க போற தமிழ் சொல் என்னன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற சொல் திருக்குறள்ல 2 இடத்துல இடம்பெறுதுங்க. அதாவது ஒருத்தவங்க அளவு கடந்த மகிழ்ச்சியில இருக்கும்போது நம்ம கடமையை மறக்கிறது எவ்வளவு மோசமான விஷயம்னா அளவு கடந்து கோபம் கொள்றதை விட மோசமானதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. கோபமே ஒருத்தனை அடிச்சிடும், அதை விட மோசமானது மகிழ்ச்சியில இருக்கும்போது கடமையை மறக்கிறதுன்னு திருவள்ளுவர் சொல்றனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம கடமையை மறக்க கூடாதுங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு. இதுல உவகை என்ற சொல்லுக்கு அர்த்தம் மகிழ்ச்சி. திருவள்ளுவர் இந்த சொற்களை ஒரு பொருட்பன்மொழியா பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த திருக்குறள் பாத்தீங்கன்னா, அதிகமான மகிழ்ச்சியில பூரிச்சு போய் கடமையை மறந்து இருக்கிறவங்க, அப்படி ஏற்கனவே கடமையை மறந்து இருந்து அழிஞ்சு போனவங்களை நினைச்சு பார்த்தாவது நம்மள திருத்திக்கணும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அந்த திருக்குறள் என்னன்னா, இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது. இந்த 2 திருக்குறள் இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம மகிழ்ச்சியில இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் நம்ம கடமையை மறக்க கூடாதுன்றது தாங்க. இந்த 2 திருக்குறளும் ஒரே அதிகாரத்துலதான் இடம்பெறுது. அது எந்த அதிகாரம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருக்குறளோடு வாழ்வோம், நல்ல சமுதாயம் உருவாக்குவோம். நன்றி.